Super Sarvana Stores. We see that Bengal is very good and Bengal culture is something different. Bengal people love them, who love Bengal. Bengal is, as these actually a spiritual, intellectual and cultural capital of China. ஏன்னா முதல் நாள் வந்திருக்கோம், வந்த அன்னைக்கு போய் மனைவியை அறிமுகப்படுத்துறோம். வாங்க எங்க மாநிலத்துக்கு வந்திருக்கீங்க, வருக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தா ரவிக்கு கொஞ்சம் மரியாதையா போயிருந்திருக்கும். வந்த அன்னைக்கு நீ ஒழுங்கா இருந்துக்கணும், இங்க வங்கத்தை நீ நேசிச்சேன்னா வங்கம் உன்னை நேசிக்கும், இந்த வேலையெல்லாம் இங்க காட்டுற வேலை வச்சுக்க கூடாது அப்படிங்கிற அந்த துணி இருக்குல்ல, அது உண்மையிலேயே ஆளுநருக்கு ஒரு பெரிய சங்கடமான சூழல் தான். பாரதிய ஜனதாவே இவரை புறக்கணிக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி. ரொம்ப குறிப்பா தமிழ்நாட்டுல குட்டு வாங்கிட்டு வந்துட்டான் இந்த ஆளு என்னமோ பெரிய வீரன் நினைச்சு இந்த ஆளை தூக்கிட்டு வந்து இங்க போட்டுருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பெரிய பட்டியலே இருக்கு, பாதியில ஓடி போனவங்க. இந்த ஆளும் பாதியில ஓடி போவான், இவன் ஏதோ வீரன் நினைச்சுக்கிட்டு உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்து இவனை போட்டிருக்கே அப்படிங்கிற அந்த மனநிலை கூட இருக்கலாம். மம்தா பானர்ஜி கொடுக்குற பில் மேல நீங்க கை வச்சா உங்க பில் மேல மம்தா பானர்ஜி கை வைக்க மாட்டாங்க. இங்க பண்ணது மாதிரியான ஏடாகுடமான வேலைகளை அங்க போய் செஞ்சா மம்தா பானர்ஜி அம்மையார் பவரை கட் பண்ணிடுவாங்க. ஆளுநர் மாளிகைக்கு ரொம்ப எளிதா பண்ணிடுவாங்க. அந்த மாநிலத்துல நிறைய அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பவர் கட் பண்ணா அப்புறம் மெழுகுத்திரியை கொளுத்திட்டு தான் உட்கார்ந்துருக்க வேண்டிய நிலைமை ரவி அவர்களுக்கு வந்துரும்னு தான் நான் பாக்குறேன். சட்டமன்ற தேர்தல் நெருங்க வருது, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், அந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க முடியாது அப்படிங்கிற குரல் தான் மம்தா பானர்ஜி இடத்துல வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா மம்தா பானர்ஜி சிபிஐ ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுதுன்னு தெரிஞ்ச உடனே அமலாக்கத்துறை சிபிஐ ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணவங்க. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மேற்கு வங்கத்துடைய ஆளுநராக ரவி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நேற்றைக்கு அவர் பொறுப்பும் ஏற்றுக்கொண்டார். ரவி அவர்களை பற்றி நீங்க நிறைய விஷயங்களை நம்ம சேனல்ல பேசியிருக்கிறீங்க. தமிழ்நாட்டை விட்டு அவர் கிளம்பி இருக்கிறார். மேற்கு வங்கத்துல அவர் ஆளுநராக பொறுப்பேற்றவுடன் அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அரசியல் ரீதியான நெருக்கடிகளை சந்திப்பார் அப்படின்ற பேசுபொருள் இருந்துச்சு. முதல் நாளே பாத்தீங்கன்னா முதல் பேச்சே ரவிக்கிட்ட அவர்கள் மம்தா அவர்கள் பேசும்போது மனைவியை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பெங்கால விரும்புனீங்க அப்படின்னா பெங்கால் உங்களை விரும்பும், இங்க பெங்கால விரும்புறவர்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க. ரவியுமே இல்ல பெங்கால் ஒரு கல்ச்சரல் கேபிட்டல், பிரிட்டிஷ் காலத்திலே தலைநகரம் அப்படின்லாம் பதில் கொடுத்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? உரையாடல் வாக்குவாதம் போல நடந்துச்சு. அவரு வங்காளத்தை பெருமையா பேசும்போது ஒரு நக்கலான சிரிப்பும் மம்தா சிரிச்சாங்க. ரவியினுடைய உண்மை முகத்தை ஓரளவுக்கல்ல நன்றாகவே உணர்ந்திருப்பவர் அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள். அதனால்தான் முதல் நாளிலேயே தன்னுடைய குரலை வலிமையாக ரவி இடத்திலே பதிவு செய்து விட்டார் என்றுதான் நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா அவருடைய முகத்தோரணை என்பது, மம்தா பானர்ஜி அம்மையாருடைய முகத்தோரணை என்பது ரவிய லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணது மாதிரி தான் தெரிஞ்சது. அது நல்லாவே வெளிப்பட்டது அவரிடத்துல. நீங்க தமிழ்நாட்டுல பண்ணது மாதிரி எல்லாம் இங்க பண்ண முடியாது. ஆக்சுவலா தமிழ்நாட்டிலேயே ரவிய அவருடைய வாழை ஒட்ட நறுக்கி தான் மேற்கு வங்கத்துக்கு நாம அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். அது வேறு செய்தி. ஆனா இதை விட கூடுதலான நெருக்கடியை நீங்க சந்திக்க வேண்டி வரும்ன்ற எச்சரிக்கையை மம்தா பானர்ஜி அம்மையார் விடுத்து விட்டார் என்றுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த அந்த ஆளுநர் திடீரென மிரட்டப்பட்டு ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஒரு செய்தியை மம்தா பானர்ஜி ரொம்ப துணிச்சலோடு அந்த செய்தியை சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க வச்ச காரணம் ரொம்ப முக்கியமான காரணம். என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் நெருங்க போகுது, பணப்பட்டுவாடாவை இவங்க ஆளுநர் மாளிகைக்குள்ள வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க. ஆளுநர் மாளிகையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகமாக பயன்படுத்த போறாங்க, அதற்காகத்தான் ஆளுநரை மிரட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வச்சாங்க. இதுவரைக்கும் உள்துறை அமைச்சகத்துல இருந்து அதுக்கு பதிலே சொல்லப்படல. குறைஞ்சபட்சம் பாரதிய ஜனதா கட்சியாவது அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு பதில் சொல்லல. அந்த குற்றச்சாட்டு அப்படியே உயிர்ப்போடே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான செய்தி. இப்போ திடீரென இந்த ஆளுநர் சேர்றாரு. அப்போ மம்தா பானர்ஜி அம்மையாருக்கு இந்த அரசியல் பின்னணி புரியாமலா இருக்க போது? கண்டிப்பாக புரியும். அதன் அடிப்படையில் தான் நேற்றைக்கு வலிமையான கண்டன குரலை முதல் நாள்லயே பதிவுகிறேன். எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது என்னன்னா ரவியினுடைய சூழ்நிலைமை தான். ஏன்னா முதல் நாள் வந்திருக்கோம், வந்த அன்னைக்கு போய் மனைவியை அறிமுகப்படுத்துறோம். வாங்க எங்க மாநிலத்துக்கு வந்திருக்கீங்க, வருக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தா ரவிக்கு கொஞ்சம் மரியாதையா போயிருந்திருக்கும். வந்த அன்னைக்கு நீ ஒழுங்கா இருந்துக்கணும், இங்க வங்கத்தை நீ நேசிச்சேன்னா வங்கம் உன்னை நேசிக்கும், இந்த வேலையெல்லாம் இங்க காட்டுற வேலை வச்சுக்க கூடாது அப்படிங்கிற அந்த துணி இருக்குல்ல, அது உண்மையிலேயே ஆளுநருக்கு ஒரு பெரிய சங்கடமான சூழல் தான். ஆனா ரவிக்கு அது சங்கடமான சூழலான்னா தார்மீக அடிப்படையில் ரவிட்டு அப்படி பேசுனதுதான் சரி. ஏன்னா
ரவி எப்போதுமே மாநிலங்களுடைய தன்மைக்கு எதிராகவே செயல்படுகிறாள். நாம ஏற்கனவே நீங்க சொன்னது மாதிரி தமிழ்நாட்டுக்கு அவர் வந்த போதே நாம பேசணும் இதே நேர்காணல்ல ஒப்பீனியன் தமிழ்ல, நாகாலாந்துக்குள்ள அவர் என்ன செஞ்சுட்டு வந்தாரு, அங்க எப்படி விரட்டி அடிக்கப்பட்டாரு, பத்திரிகையாளர்களினுடைய சந்திப்புக்கு கூட பத்திரிகையாளர்கள் வராம போனாங்க இவருடைய நடவடிக்கையின் மோசமான காரணமால அப்படின்னு சொல்லி நாம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இல்லையா. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளுநர் வெளியேறுகிற போது முதலமைச்சர் சொல்றாரு, ஐயோ தேர்தல் நேரத்துல இப்படி போய் வெளியேற்றிட்டீங்களே, எங்களுக்கு பிரச்சார பீரங்கியாக அவர் செயல்பட்டவராச்சே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு மாநிலத்துக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்த ஆளுநராக அவர் வெளிப்பட்டார். அதை மம்தா பானர்ஜி அம்மையார் நன்கு உள்வாங்கி கொண்ட காரணத்தால் முதல் நாளிலேயே உன்னெல்லாம் விட்டு வைக்க முடியாதியா, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்துட்டு இருக்க முடியாதீங்க அப்படிங்கிற கண்டனத்தை வலிமையாக பதிவு செய்துட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதுல ரவி எப்படி அதை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, ஆமாமா நீங்க சொல்றது மாதிரி மேற்கு வங்கம் ஒரு பெரிய இதுதான், பாரத்க்கு அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தலைநகராக இருந்தது அப்படிலாம் அவர் சொல்றாரு இல்லையா. அப்ப என்ன அப்படின்னா ரவிக்கு தெரிஞ்சிருச்சு மம்தா பானர்ஜி கிட்ட நம்ம பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா மம்தா பானர்ஜி சிபிஐ ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுதுன்னு தெரிஞ்ச உடனே அமலாக்கத்துறை சிபிஐ 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணவங்க. அவங்க வேற எந்த சிஎம்மும் அதை பண்ணல. அமலாக்கத்துறையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சிபிஐயும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறையோ அல்லது ஒடுக்குமுறையோ எந்த வழியில் வந்தாலும் அதை துணிச்சலோடு எதிர்கொள்கிற ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சராக மம்தா பானர்ஜி அம்மையார் வெளிப்பட்டிருக்கிறாங்க. அதுல மம்தா பானர்ஜியுடைய ஸ்டேட்மெண்ட் பல ஊடகங்கள்ல பதிவாயிருக்கு. அதை படிக்கிறப்பதான் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. தமிழ்நாட்டுல ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லாம் போச்சான், ரவியை பத்தி நான் கேள்விப்பட்டேன், அந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க முடியாது அப்படின்றது இருக்குல்ல. அது உண்மையிலேயே ரவிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. காரணம் என்னன்னா, என்ன நோக்கத்துக்காக ரவி அங்க போட்டிருக்காங்கிறது தான் முக்கியம். ரவி ஒரு பெரிய இண்டிவிஜுவல். இங்க வந்தப்ப சொன்னார், ஓ அந்த பேட்சா, அவருகிட்ட அதெல்லாம் நடக்காது அப்படி பேசினாங்கல்ல. இப்ப அந்த மாதிரி பேச்சுக்கள் கூட பேசுறதுக்கான சூழல் இருந்தாலுமே கூட அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்க வருது, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும், அந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க முடியாது அப்படிங்கிற குரல் தான் மம்தா பானர்ஜி இடத்துல வெளிப்பட்டிருக்கு. இனிமே ரவிக்கு ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் தான். தமிழ்நாட்டுல இருந்த குறைந்தபட்ச சுதந்திரம் கூட அவருக்கு கிடைக்காது அப்படின்னு தான் பாக்குறேன். தமிழ்நாடு உண்மையிலேயே ஏகபோக உரிமையை அவருக்கு தந்திருந்துச்சு. ஆனா அவர் நடந்து கொண்ட விதம் தமிழ்நாடு அவரை வெறுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. அவருக்கு நெருக்கடி தர வேண்டிய சூழல் தமிழ்நாடு அரசுக்கு, குறிப்பாக திமுக போன்ற கட்சிகளுக்கு ஏற்பட்டது. ஜனநாயகத்தை நேசிக்கிற, மாநில சுயாட்சியை நேசிக்கிற கட்சிகளுக்கு ஏற்பட்டது. ஆனா இப்ப அங்க என்ன நிலைமைன்னா, பாரதிய ஜனதாவே இவரை புறக்கணிக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி. பாரதிய ஜனதா கட்சியை இவரை வரவேற்கல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதான தலைவர்கள்கிட்ட கருத்து கேட்கிறாங்க, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. ஏன் தமிழ்நாட்டுல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பார்த்தது இல்லையா? ரவி பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா? கவர்னராக இருந்த ஒருவருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வாசிச்சுச்சுல, அதை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் கேட்டதே கிடையாதா? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டதே கிடையாதான்னா கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா ரவியினுடைய வருகை அவர்களுக்கே மகிழ்ச்சி அளிக்கல. அதனாலதான் பதவி பிரமாணம் ஏற்கிற அன்னைக்கு யாருமே வரலையே பாரதிய ஜனதா கட்சியில இருந்து. பாரதிய ஜனதா கட்சி முற்றாக புறக்கணிச்சிருச்சு. அப்போ ஒட்டுமொத்த மாநிலமும் நிராகரிக்குது. இங்க அப்படி இல்ல. இங்க பாரதிய ஜனதா கட்சி சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்துச்சு ரவிக்கு. அதை மறந்துடக்கூடாது நம்ம. அதே நேரத்துல இவரை பெரிய அளவுக்கு வியந்தோதி இவர் ஏதோ ஒரு ஸ்பாட்ரா வீரன் போல இங்க செயல்பட போறாரு அப்படின்லாம் பாரதிய ஜனதா கட்சி இங்க ஆர்வம் படிச்சது. கடைசியில ஒண்ணும் இல்ல, பல்லில்லாத பாம்பாக மாறி போனார் ரவிங்கிறது தான் உண்மையான செய்தி. அப்ப அந்த விரக்தி தான் மேற்குவங்க பாஜகவுக்கு வந்துருச்சா? ஆளுநராக இருக்கக்கூடிய எல்லோருமே பாதிலேயே வெளியே போயிடுறாங்க. தங்கர் போயிட்டாரு, போஸ் போயிட்டாரு, ரவி வந்தா மட்டும் என்ன நடக்க போகுது, மம்தா பானர்ஜிய ஒன்றிய பாஜக அரசு ஒண்ணுமே பண்ண மாட்டேது, ஆளுநரை வச்சு ஒண்ணும் பண்ண முடியலன்ற ஒரு விரக்தி மனநிலைக்கு மேற்குவங்க பாஜக வந்துட்டாங்களா? இல்ல, நிச்சயமாக ஒரு விரக்தி மனநிலை இருக்கத்தானே செய்யும். அது மேற்கு வங்க பாஜக இடத்துல வெளிப்பட்டுருச்சு அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான உண்மையா இருந்தாலுமே கூட ரவியை ஏன் அவங்க வரவேற்கல? இப்போ ரவி இங்க ஒரு பெரிய டஃப் கொடுத்த ஆளுநருங்கிற பேரை பெற்றிருக்கிறாருல்ல பாஜக தரப்புல. நமக்கு அவர் காமெடி பீஸா தெரிஞ்சாரு, நமக்கு அவர் ஜோக்கரா தெரிஞ்சாரு, நமக்கு அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தெரிஞ்சாரு. அது வேற. அது நாம கொண்டிருக்கிற கொள்கை, நம்ம மாநிலத்தினுடைய தன்மை. ஆனா வலதுசாரி இயக்கத்தில் இருக்கக்கூடிய RSS வழி வந்திருக்கக்கூடிய ரவியை RSS பிரிவாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவுல பூஸ்ட் பண்ணணும்ல. ஒரு நெருக்கடிய மம்தா பானர்ஜிக்கு கொடுத்துறதுக்காகவாவது இவரை ஒரு பெரிய பில்டப் கொடுத்து தூக்கி நிறுத்தணும்ல. அதை கூட அவங்க தூக்கி நிறுத்தலையே. சிம்பிளா சொல்றாங்களே, அவரோட பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு தெரியாது,
அந்த பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சா தானே நாங்க பாராட்ட முடியும், இல்லைன்னா எப்படி பாராட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கல்ல. அப்ப அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக விரக்தியின் வெளிப்பாடுதான். அதே நேரத்துல ஏன் ரவி மேல இவங்களுக்கு இவ்வளவு அதிருப்தி? இப்ப வேற யாரோ ஒரு XYZ ஆளுநர் வரலாம் இல்லையா? ரவி வராம இன்னொரு ஆளுநர் வந்திருக்கலாம். ரவி மேல ஏன் அதிருப்தின்னா, ரொம்ப குறிப்பா தமிழ்நாட்டுல குட்டு வாங்கிட்டு வந்துட்டான் இந்த ஆளு. இந்த ஆள் என்னமோ பெரிய வீரன் நினைச்சு இந்த ஆளை தூக்கிட்டு வந்து இங்க போட்டுருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பெரிய பட்டியலே இருக்கு, பாதியில ஓடி போனவங்க. இந்த ஆளும் பாதியில ஓடி போவான், இவன் ஏதோ வீரன் நினைச்சுக்கிட்டு உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்து இவனை போட்டிருக்கே அப்படிங்கிற அந்த மனநிலை கூட இருக்கலாம். நான் ஒருமையில சொல்றதாக கருத வேணாம், அந்த எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்துறதுக்காக நான் சொன்னேன். மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய பணி சிறக்க நம்ம வாழ்த்துவோம், அது வேற செய்தி. ஆனா பாரதிய ஜனதா கட்சியிடமே ரவி அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பும் ரவியின் மீது ஒரு நன்மதிப்பும் இல்லாமல் போய்விட்டது அப்படிங்கிறது தான் நாம இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய புறக்கணிப்பிலிருந்து பார்க்க முடியும். சார், நீங்க பொதுவாக எந்த மாநிலத்துக்கு ஆளுநர் வந்தாலும் அந்த மாநிலத்தினுடைய பிரதான கட்சிகள் வரவேற்கிறது ஒரு மரபு தானே. நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சி இல்லையா மேற்கு வங்கத்துல? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாரதிய ஜனதா கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், இந்த 3 கட்சி தானே சாருங்க. இதுதானே பேர் சொல்லத்தக்க கட்சிகள். அப்ப இந்த கட்சி சார்புல குறைஞ்சபட்சம் ஒரு புதிய ஆளுநர், நீங்க ரவின்றதையே விட்டுருங்க, ரவி இங்க நெருக்கடிக்கு ஆளானார்ன்றதையே விட்டுருங்க, அவர் மம்தா பானர்ஜிக்கு டஃப் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார்ன்றதையே விட்டுருங்க, ஒரு மரபு சார்ந்து ஒரு ஆளுநரை வரவேற்க வேண்டுமா இல்லையா? அந்த வரவேற்பை கூட பாஜக தர மறுத்திருக்கிறதுன்னு சொன்னா, ரவிக்கு இப்ப 2 பக்கமும் அடி, இந்த மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி கிடைக்குதுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான சூழலை தான் ரவி சந்திக்கிறார். பேசாம அவர் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய எண்ணம். குறைஞ்சபட்சம் நீங்க தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு ஆளுநர் என்கிற தன்மானத்தோட தான் இருந்திருக்கலாம். இப்ப அந்த மேற்கு வங்கத்துக்கு போனதற்கு பிறகு உங்களுடைய தன்மானமும் பறி போயிருக்கு, உங்களுடைய குரலும் இனிமேல் எடுபடாது. ஆனா சட்டமன்றத்துல மிகப்பெரிய நெருக்கடியை சந்திப்பாரு ரவி. ரவிக்கு இப்ப என்னன்னா, மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு அமைந்து விட்டால், நிச்சயமாக அமையும்னு தான் நான் நினைக்கிறேன், அதுக்கு தாண்டி வேற வாய்ப்புகள் இல்லை. அமைந்ததற்கு பிறகு இங்க சட்டமன்றத்துல வெளியில போகும்போது அண்ணன் பொன்முடி சொன்னாரையோ போயா அப்படின்னு சொன்னதை பெருசா பேசினாங்க இல்லையா? அங்க இதை விட மோசமான அணுகுமுறைகள் இருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் தரப்புல இருந்து. அதை எதிர்கொள்வதற்கு ஆளுநர் அவர்கள் தயாராகி கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம அவருக்கு வைக்க வேண்டிய வேண்டுகோள். இல்ல, நீங்க சொன்னீங்க மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த தேர்தல்ல ராஜ்பவன் மூலமாக பணப்பட்டுவாடா பண்ண போறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சாங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு தான். ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இடி ரைடு நடக்கும் போதே உள்ள போந்து ஃபைனல் எடுத்துட்டு வந்தவங்க. அது மிகப்பெரிய வழக்கான மாறிச்சு. ஸோ உச்ச நீதிமன்றத்துல கேஸா வாதாடினவங்க, எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே போனவங்க, நீங்க சொன்ன மாதிரி சிபிஐ இடி அதிகாரிகளுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ண ஒரு சிஎம். ராஜ்பவன்ல பண பட்டுவாடெல்லாம் நடந்தா ராஜ்பவனுக்குள்ள ரைடு போயிட மாட்டாரா? ரவிக்கு மிகப்பெரிய சிக்கலாயிராதா? இல்ல, பெரிய சிக்கல் தான் வரும். இப்ப இந்த எச்சரிக்கையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, எந்த கட்டத்துக்கும் போவேன் அப்படின்றது தானே அந்த எச்சரிக்கையினுடைய குரல். நீங்க வங்கத்தை நீங்க நேசிச்சா வங்கம் உங்களை நேசிக்கும், இது வேறு மாதிரியான மாநிலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த மாநிலத்துக்கு எதிராக ஒரு துரும்ப நகர்த்தினாலும் நாங்க தொலைச்சு கட்டிடுவோன்றது தானே அதனுடைய கருப்பொருள். கண்டிப்பாக ராஜ்பவனுக்குள்ள ரைடு நடத்தத்தான் போறாங்க. நீங்க பரபரப்பு குற்றச்சாட்டை இந்த முதலமைச்சர் நேரடியா வைக்கிறாங்க, மறைமுகமாகவோ அல்லது முதலமைச்சரினுடைய சார்பில் அந்த கட்சியோ முதலமைச்சர் சார்ந்து இருக்கிற அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சரோ குற்றச்சாட்டு வைக்கல, வச்சது டைரக்டா சிஎம். நீங்க அப்ப அந்த குரலினுடைய வெயிட்டேஜ், அந்த குற்றச்சாட்டினுடைய வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா, நேரடியா ஒன்றிய அரசை எலெக்ஷன் கமிஷனா அவங்க சார்ஜ் பண்றாங்க, ஒரு சிஎம் சார்ஜ் பண்றாங்க, எந்த இடத்துல நடக்க போகுதுன்றது வரைக்கும் சொல்றாங்க. அப்ப எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் அதை சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லா மட்டத்திலும் தங்களுடைய அரசின் சார்பில் இதை எதிர்கொள்கிற ஒரு ஆற்றலை பெற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் இந்த குற்றச்சாட்டை வைப்பாங்க. இன்னொன்னு, இந்த செய்தியை சும்மா ஏதோ போகிற போக்கில் வாய் புளிச்சுச்சோ மாங்காய் புளிச்சுச்சோலாம் பேசிட்டு போயிட முடியாது. ஒரு முதலமைச்சர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் உள்துறை அமைச்சகம் மறுக்க முடியாம தடுமாறுது அப்படின்னா, அப்ப உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிஞ்சிருக்கு மம்தா பானர்ஜிக்கு ஏதோ செய்தி அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அதிகாரிகள் சார் எல்லாமே ஒன்றிய அரசினுடைய கைப்பாவைகளாகவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மாநில அரசினுடைய ஆபீசர்ஸ் இருப்பாங்க, மாநில அரசுக்கு சார்பாக செயல்படுகிற ஆபீசர்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பா செய்திகளை சொல்லியிருப்பாங்க, நம்ப தகுந்த செய்திகளை சொல்லியிருப்பாங்க, மேடம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ அந்த செய்தியின் அடிப்படையில் தானே அவங்க பேசிட்டாங்க. அதனாலதானே மறுக்க முடியாம தடுமாறுது ஒன்றிய பாஜக அரசு. இப்போ அதை மறுக்க முடியாததனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, நேரடியா பணப்பட்டுவாடாவுக்கு உண்டான ஏதாவது ஒரு சூழல்கள் அமையும்னா, அப்ப ரவியை போய் ஹவுஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குல்ல. நீங்க எப்படி இதை அலோவ் பண்ணீங்கன்னு கேட்டா ரவி என்ன பண்ணுவாரு? இப்ப எதுக்காக ரவி அங்க போனாரு?
இந்த தேர்தல் திருவிளையாடல்களை எல்லாம் அரங்கேற்றுவதற்கு தங்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு ஆள் தேவை. இன்னொன்னு கான்ட்ரவர்சியலான ஒரு ஆள் தேவை. இப்ப ரவியை போட்டதுனால 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு சார். ஒண்ணு, ராஜ்பவனை முழுமையாக பயன்படுத்திக்கலாம், ரவி மறுத்தர மாட்டாரு. 2வது, கான்ட்ரவர்சியலா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அங்க இருக்கிற சினாரியோவை மாத்திடுவாரு. பணப்பட்டுவாடாவே நடக்குது அப்படின்னா அந்த நேரத்துல மேற்கு வங்கம் குறித்து ஒரு தவறான செய்தியை பேசுவார். தவறான செய்தியை பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செய்தி லைம் லைட்டுக்கு வந்துடும், இந்த செய்தி எடுபடாம போயிடும். ஆனா அது மம்தா பானர்ஜி கிட்ட நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த செய்தியை அப்படியே உயிர்ப்போடு வச்சுக்கிறதுக்காக நேரடியா நீங்க ஆளுநர் மாளிகைக்கு போயிடுங்கன்னு சொல்லி காவல்துறை உத்தரவு போட்டாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக காவல்துறை ஆளுநர் மாளிகைக்குள் சென்று விடும், இன்னும் அம்பலப்பட்டு போயிடுவார். அதனால்தான் நான் சொன்னேன், ரவிக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் எல்லாம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டுல அன்னூரா இருக்கும் போது அடிக்கடி டெல்லிக்கு போவார், சுற்றுப்பயணங்கள் உள்ள மாவட்டங்களுக்குள்ள அடிக்கடி போவாரு. மேற்கு வங்கத்துல அவருடைய பயணங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பில் மீது நம்ம கை வச்சதே கிடையாது. ஆனா மேற்கு வங்கத்துல அடிக்கடி இவர் டெல்லிக்கு போறார், உள்துறை அமைச்சரை போய் சந்திக்கிறார். அப்படின்றப்போ அது ஏற்கனவே மம்தா பானர்ஜிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கிளாஸ் இருக்கும் போது இவர் அடிக்கடி போகக்கூடிய அந்த விஷயங்கள் என்பது ஆளுநருக்கு எதிராக மாறி ஆளுநர்கள் பில் மீது கை வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுறாங்க. அதாவது நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மம்தா பானர்ஜி கொடுக்குற பில் மேல நீங்க கை வச்சா உங்க பில் மேல மம்தா பானர்ஜி கை வைக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஃபைல்ல நீங்க கையெழுத்து போடணும். அதான் பில் மேல நீங்க கை வைக்கிறது. அவங்க உங்க பில் மேல கை வச்சுட்டாங்கன்னா, இன்னொன்னு சார், நான் ஒரு விஷயத்த நம்ம யதார்த்தமா பேசுவோம். பிடிஆர் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது அதிரடி காட்டினார் இல்லையா? நாம ஒப்பீனியன் தமிழ்ல அது சம்பந்தமா 4-5 நேர்காணலே பேசிட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி, பிடிஆர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி இந்த நேரத்துல நீங்க கேட்டோன்னே எனக்கு நினைவுக்கு வருது. ஏன் இந்த செலவினங்களை குறைக்க கூடாதுன்னு கேட்டார். ஆளுநருக்கு பெனிஃபிட்ஸ் கொடுங்க சார், மாநில அரசினுடைய பணத்துல தப்பு கிடையாது, கொடுக்க வேண்டியதுதான். அந்த கௌரவத்துக்கு நீங்கள் செலவிட வேண்டியதுதான், அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுக்குறீங்களே, ஊட்டியில பங்களா, அதை வெள்ளை அடிக்கிறீங்க, ஊட்டியில பர்னிச்சர் மாத்துறீங்க, காலையில சன்ரைஸ் பாக்குறதுக்கு அவர் அந்த பீச் ஓரத்துல இருக்கிற பங்களாவுக்கு போறாரு, அதை வெள்ளை அடிக்கணும், அதை பர்னிச்சர் மாத்தணும். எவ்வளவு நேரம் சார் அந்த சன்ரைஸை பார்ப்பாரு அப்படின்னா, காலையில மினிமம் ஒரு 1/2 hour தான் பார்க்க முடியாது, அதுக்கு மேல பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு பங்களாவா? ஏன் அது போய் பீச்ல ரோட்ல நின்று அவர் பார்க்க மாட்டாரா? இப்படி எல்லாம் பிடிஆர் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு, டீ பார்ட்டிக்கு எவ்வளவு செலவு பண்றீங்கிற பில்ல எடுத்து போட்டாரு. ஏமா இருக்கா உங்களுக்கு? ஆளுநர் மாளிகையில சில நிதி மோசடிகளும் நடந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு வச்சாரு. ஆமா, அப்ப பிடிஆர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே மிக அதிகமாக ஆளுநருக்கு செலவு செய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னார். இப்ப நான் இந்த விஷயத்த மட்டும் பர்டிகுலரா எடுத்துக்கிறேன். நீங்க கேட்டீங்க இல்லையா, பில் மீது கை வச்சிட மாட்டாங்களான்னு சொல்லி. ஏற்கனவே அங்க பெரிய பில் எல்லாம் நீங்க போட முடியாத நிலைமையில தான் மேற்கு வங்கத்துல இருக்கீங்க. மேற்கு வங்கம் ஒன்றும் தமிழ்நாடு கிடையாது. நீங்க இங்க 10 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணீங்கன்னா அங்க 3 லட்சம் ரூபாய் தான் கிளைம் பண்ண முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு அங்க இருக்கிற பெனிஃபிட்ஸே ரொம்ப குறைவு. அப்ப நீங்க அந்த பெனிஃபிட்ஸையும் குறைச்சிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டெல்லி போக முடியும் ரவி. இல்லைன்னா சொந்த காசுலதான் ரவி டெல்லிக்கு போகணுங்கிற சூழல் உருவாகிறது. ஏன்னா அங்க இருக்கிற பட்ஜெட் ரொம்ப கம்மியான பட்ஜெட். அங்க ஒதுக்கக்கூடிய ஆளுநருக்கான அந்த பெனிஃபிட்ஸ்ன்றது ரொம்ப கம்மியான பெனிஃபிட்ஸ், ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. எனக்கு தெரிய பெரிய அளவுல ஆளுநர் மாளிகைக்கு உண்டான செலவுகளே இது வரைக்கும் மேற்கு வங்கத்துல பெருசா ஆனதில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நிச்சயமாக இவருடைய இந்த பஞ்சப்படி பயணப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு நெருக்கடி வந்துருச்சு. மம்தா பானர்ஜி அம்மையார் கை வைக்காமலேயே அந்த மாநிலத்துக்குள்ள போன போதே சார், அவருக்கு இங்க ஏகபோக வாழ்க்கை சார். நாகாலாந்துலயே அப்படி வாழ்க்கை இல்லை அவருக்கு. நாகாலாந்துக்குள்ளேயே இந்த மாதிரியான நெருக்கடியான சூழல் தான். அதுவும் ரொம்ப சின்ன மாநிலம், ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு, எந்த விதமான பாடபங்களும் கிடையாது அந்த மாநிலத்துல, பந்தா பண்ணிக்க முடியாது. ஆனா இங்க அப்படி கிடையாது இல்ல. உங்களுக்கு ஆளுநருக்கு கொடுத்திருந்த அந்த வசதிகள் வாய்ப்புகள்ங்கிறது ஒரு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை தமிழ்நாடு கொடுத்து வைத்திருந்தது. இதுவே அங்க கிடைக்காதுன்றப்போ, ஒருவேளை இங்க பண்ணது மாதிரியான ஏடாகுடமான வேலைகளை அங்க போய் செஞ்சா மம்தா பானர்ஜி அம்மையார் பவரை கட் பண்ணிடுவாங்க. ஆளுநர் மாளிகைக்கு ரொம்ப எளிதா பண்ணிடுவாங்க. அந்த மாநிலத்துல நிறைய அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பவர் கட் பண்ணா அப்புறம் மெழுகுத்திரியை கொளுத்திட்டு தான் உட்கார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை ரவி அவர்களுக்கு வந்துரும்னு தான் நான் பாக்குறேன். நீங்க சொன்னதை போல மம்தா அவர்கள் பேசும்போது பெங்கால் விரும்பினால் பெங்கால் உங்களை விரும்பும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி நீங்க பெங்காலை மதிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆளுநர் மாளிகையுடைய பில்லும் சரியா வரும் அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. முர்மு அவர்களே வரவேற்க போகாம மக்கள் போராட்டம் தான் எனக்கு முக்கியம், அதுவும் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னவர் தான் ஆளுநர்லாம் ஏமாத்துரும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி என்ன பண்ணா, மேற்கு வங்கத்துல சட்டமன்ற தேர்தலை தாமதப்படுத்தி
குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரலாம் என்பது பாஜகவுடைய திட்டமாக இருக்கிறது. அதனாலதான் வந்து ஒரு ஐபி பின்னணி உடைய ஒரு உளவுத்துறை பின்னணி உடைய ஒரு நபரை வந்து போடணும்ன்றதுக்காக தான் ரவி மேற்குவங்கத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ரவி மேற்குவங்கத்துடைய இன்சார்ஜாகவே மாறப்போகிறார். ஏன்னா பிரசிடென்ட் ரூல் வந்தா கவர்னர் கிட்ட தான் எல்லாமே வரப்போகுது அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் ரவியை மாத்தினாங்கன்ற ஒரு பார்வை என்பது வைக்கப்படுது. எப்படி பார்க்குது? அதாவது மேற்கு வங்கம் போன்ற மாநிலத்தினுடைய தன்மை தெரியாமல் இதை பற்றிய சிந்தனைகளுக்குள் பாஜக போய்விட்டதோ என்கிற ஒரு ஐயப்பாடு தான் ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கு வங்கத்துல பல மாவட்டங்களுக்குள்ள நீங்க வந்து நேரடியாக போய் தேர்தல் பிரச்சாரத்தையே செய்ய முடியாத அளவுக்கு அந்த மாநிலத்தினுடைய தன்மை என்பது இருக்கு. நீங்க தமிழ்நாடு மாதிரியான வளர்ச்சி மாநிலம், பக்குவப்பட்ட மாநிலம், பகுத்தறிவு மாநிலம்ங்கிற எந்த விதமான அனுகூலங்களும் அந்த மாநிலத்துக்கு கிடையாது. அது ஒரு பின்தங்கிய மாநிலம். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, படிப்பறிவு மிக மிக குறைவு. சொல்ல போனா மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்த வங்கமொழி பேசுகிறவர் நம்ம அந்த மொழியை பேசுகிறவர்களை குறைத்து மதிப்பிடுறது இல்லை. அவர்களுடைய பக்குவமின்மைய பல நேரங்கள்ல எள்ளி நகையாடக்கூடிய பங்காளி மாதிரி பண்ற அப்படிங்கிற அந்த ஒரு டோனை வந்து நம்ம எப்பவுமே கேட்டிருப்போம். ஒரு பக்குவமற்ற மக்கள் நிறைந்திருக்கிற மாநிலமாக அந்த மாநிலம் இருக்கு. இப்ப இந்த மாநிலத்துக்குள்ள போய் நீங்க வந்து ஆளுநரை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கை யாரு காப்பாத்துறது? அந்த மாநிலம் எப்படி வெகுண்டேலும்? இன்னொன்னு, மம்தா பானர்ஜி அம்மையார் மீது அவர்கள் வைத்திருக்கிறது பாசமா பற்றான்னு கேட்டா நான் வெறின்னு தான் சொல்லுவேன். அந்த வங்க மக்கள் வச்சிருக்கிறது வந்து உண்மையிலேயே வெறிதான். ஒரு தலைவர் மீது இவ்வளவு வெறி கொண்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அது எப்படிப்பட்ட விளைவுகளை மேற்கு வங்கத்துக்குள்ள ஏற்படுத்தும்னு ஒன்றிய அரசு கொஞ்சமாவது சீர்தூக்கி பார்க்க வேணாமா? ஒண்ணு வேணாம். இப்ப எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டேஷன்ல 60 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய கொந்தளிப்பான மனநிலை இருக்கு. நீங்க வேணா பாருங்க, இது தேர்தல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த 60 லட்சம் பேர் வாக்குரிமை பறிக்கப்பட்டவங்கள ஒரு 20 லட்சம் பேர் நம்ம அப்படி வச்சுக்குவோமே, அதுல ஒரு சின்ன பார்ட் ஃபேரான ரீசன்ஸா கூட இருக்கலாம். அந்த அவங்க சொன்ன மாதிரி டபுள் என்ட்ரிஸா இருக்கலாம், ஆள் இறந்து போனவங்களா இருக்கலாம், இல்ல எது வேணுமோ நடந்திருக்கலாம். ஏன்னா பெரும்பாலான மாவட்டங்களுக்குள்ள போக்குவரத்துகளே இல்லாம தான் இருக்கு. பெரும்பாலான கிராமப்புறங்கள்ல மின் விளக்குகளே இல்லாம தான் இருக்கு. போதுமான விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்கு. நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். வங்காளி நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பர்த் சர்டிபிகேட் எடுக்க மாட்டாங்க, டெத் சர்டிபிகேட் எடுக்க மாட்டாங்க, டாக்குமெண்டேஷன் சரியா பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதுல ஃபேர் ரீசன் இருக்கலாம். ஆனா மீதி இருக்கக்கூடிய 40 லட்சம் பேர் ஃபேர் ரீசனா இல்லாம இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, தெரு பேர் தான் சார் ஊர் பேரா இருக்கும். வீட்டுக்கு நம்பர்ஸ் இருக்காது பெரும்பாலும். நான் பல பேருடைய பாஸ்போர்ட்ஸை வாங்கி பார்த்திருக்கேன், பல பேருடைய ஆதார் கார்டை வாங்கி பார்த்திருக்கேன். அப்ப என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்பர்ஸ் இருக்காது. ஒரே தெருவுக்குள்ள 10 வீடு இருக்கும், 10 வீடுமே ஒரே தெருவாகவே மென்ஷன் ஆயிருக்கும், ஒரே வீடாகவே மென்ஷன் ஆயிருக்கும், பக்கத்துல இருக்கிறதுனால. இப்ப இந்த தேர்தல் ஆணையம் என்ன மெஷர்மெண்ட் வச்சு எடுத்தாங்கன்றதே தெரியல. இப்ப அவங்க பூரா வாக்குச்சாவடிகளுக்கு போய் முகாமிட போவாங்க. ஏன்னா தேர்தல்ல போய் வாக்களிக்கணும்ன்ற அந்த கியூரியாசிட்டியில போவாங்க. அவங்க பேர் வாக்காளர் பட்டியல்ல இல்லைன்ற தகவலே தெரியாது. இப்ப இதுவே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறப்போகுது. இப்ப மம்தா பானர்ஜியுடைய அதிகாரத்தை நீங்க பறிச்சுட்டு புதிதாக வந்த ஆளுநருக்கு நீங்க அதிகாரத்தை கொடுப்பீங்கன்னா அந்த மாநிலம் வெகுண்டெழுந்து விடும். அது மிகப்பெரிய சிக்கலை, குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையே அந்த மாநிலத்துக்குள்ள ஏற்படுத்திடும் அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஆனா ஒரு த்ரெட்டன் பண்ணுவாங்க. இதை வந்து உள்துறை அமைச்சகம் நாங்க இப்படி எல்லாம் பண்ண போறோம்னு ஒரு மிரட்டலை விடுப்பதற்கு அதை பயன்படுத்துவார்களே தவிர அதற்கான சாத்திய கூறுகள் 100 விழுக்காடு இல்லை என்றுதான் நான் பாக்குறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தொழிலை நம்ம பயந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.